வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன். சரிங்களா? இந்த கிட்னி ஸ்டோனு எப்படி வருது, எதனால் வருது, அதனுடைய அறிகுறி என்ன, அதே மாதிரி நம்ம அதை எப்படி தடுக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கிட்னி கல் எப்படி வருது அப்படின்னா, தண்ணி போதுமான அளவுக்கு யாரெல்லாம் குடிக்கிறது இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி கிட்னியில் கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தக்காளி சார்ந்த உணவுகள் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலிக் அமிலம் ரொம்ப முக்கிய காரணம். இந்த ஆக்சலிக் அமிலம் கல் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. சரிங்களா? அதனால் தக்காளி சார்ந்த உணவுகள் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வரும். அதே மாதிரி கால்சியம் சார்ந்த உணவுகள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு, மீன், கடல் சார்ந்த மீன் வகைகளை சாப்பிட்றவங்களுக்கு, இவங்களுக்கு கிட்னியில் கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும், ஊறுகாய், அப்பளம் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் யூரின் வரும்போது அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாராக இருந்தாலையும் யூரின் வரும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா சிறுநீர் நீங்கள் எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறீங்களோ போகாமல் அதனாலையும் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல், எங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாரெல்லாம் நீங்களே போயிட்டு தலைவலி, காய்ச்சலுக்காக இல்லை உடம்பு வலிக்காக போயிட்டு மெடிசன்ஸ் வாங்கி போடுறீங்களோ அதனாலையும் கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ எந்த காரணத்தினால கிட்னியில் கல் வருது அப்படின்றத பற்றி சொல்லிட்டோம். அடுத்து என்னென்ன அறிகுறி இருந்தால் கிட்னியில் கல் இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸ்கேன் சென்டர் போயிட்டு ஸ்கேன் பண்ணி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில அறிகுறிகளை வச்சு நீங்களே கிட்னியில் கல் இருக்குது அப்படின்றத நீங்களே பரிசோதனை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் குறிப்பாக எந்தெந்த அமிலம் அதில் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு 80% ஆக்சலிக் அமிலம் கலந்த கற்கள் தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே 100க்கு 80% பேருக்கு இந்த ஆக்சலிக் அமிலம் கலந்த கற்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யூரிக் அமிலம் கலந்த கற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20%, 100க்கு 20% கற்கள் பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலத்தாலான கற்கள் தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த தக்காளி இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கால்சியம் சார்ந்த உணவு சேர்ந்து எடுக்கும்போது ஆக்சலிக் அமிலமும் கால்சியமும் சேர்ந்து ஆக்சலேட் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு உருவாகுது. ஆக்சலிக் அமிலம் கலந்த உணவு எடுக்கும்போது அந்த கல் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம். சரிங்களா? கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காரணம் பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடிவயிறு, அதே நேரில் பேக் சைடு அந்த இடுப்புலையும் வலி இருக்குது. காரணம் வலி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி வலியும் இருக்கும். சில நேரத்தில் யூரின் போகும்போது எரிச்சலுடன் கூடிய வலியும் இருக்கும். இது ரெண்டாவது அறிகுறி. சரிங்களா? மூணாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ரத்தமும் கலந்து போகும். சரிங்களா? சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமும் கலந்து சிறுநீரோட ரத்தம் கலந்து போகிற சூழ்நிலையும் இருக்கும். சரிங்களா? இது மூணாவது அறிகுறி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிற அந்த உணர்வு இருக்கும். ஆனால் போனால் சுட்டாக போகும். சரிங்களா? அடிக்கடி யூரின் வர மாதிரி அந்த உணர்வு இருக்கும். ஆனால் யூரின் நீங்கள் போகும்போது சுட்டாக போகும். இந்த 4 அறிகுறி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியில் கல் இருக்கிறதுக்கான முக்கியமான இந்த 4 அறிகுறி. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ERS மருத்துவமனைக்கு வாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நேரில் தொடர்பு நம்பர் சொல்லிடுறேன். 8531999937 இந்த நம்பருக்கு முன்பதிவு வாங்கிட்டு என்னை நேரில் சந்திக்கலாம்.